எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய கவுன்சிலிங் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டே கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் பார்த்த விவரத்தை நான் சொல்கிறேங்க. ஸோ இது எதிர்வர கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டே 1 எப்படி நடந்தது அப்படின்னா, டோட்டல் 400, அதில் மொத்தமாக ஃபில் ஆனது 377 ஃபில் ஆச்சு. ஒரு 20 பேர் வராமல் இருந்தாங்க. ஒரு சிலர் நாட் வெல்லிங் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்பிஸ் ஒரு 24 பேர் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க. அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸாம் முடியாததுனால அவங்க திருப்பி போஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் லெவல் 12 எடுக்காமல் கீழேயும் எடுத்திருந்தாங்க. ஸோ நேரில் பார்த்து பேசினப்போ அவங்க சொன்னாங்க, சார் 4-5 வருஷமாக படிச்சுட்ருக்கோம். ஸோ அதில் ஏதாவது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ போஸ்டிங் எடுத்ததுனால இது திரும்பவும் அவங்க நாட் வில்லிங் சேரல அப்படின்னு கொடுத்தாலுமே கூட அடுத்த கவுன்சிலிங்க்கு வராது. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் போவோம். இன்னொரு பேக்லாக்காக தான் போவோம். அடுத்த வருஷத்துக்கு இந்த வேகன்சி அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே. ஸோ காலையில் 10 மணிக்கு செஷன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 50 டேபிள் 50 பேர் இருந்தாங்க. ஏசோஸ் ஒரு டேபிள் இருந்தாங்க. ஸோ நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று கையில் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துருப்போங்க, 4 ஃபோட்டோ, அதெல்லாம் எதுவும் இல்லை. இருக்கிற காப்பியை அவங்களோட டேபிள் வச்சு செக் பண்ணாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் மொத்தமாகவே நடந்தது அது. ஸோ அடுத்தது போயிடுச்சு. சரிங்களா. ஒருத்தருக்கு 4 பேர் அது மாதிரி இருந்தாங்க. ஒரு சில டேபிளில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு சில டேபிளில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சிலது சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா யாரும் எதுவும் பயப்படாதீங்க. அடுத்த 20 டேஸ்க்குள்ளே அதை எடுத்து தர சொல்லியிருக்காங்க. சில என்ஓசிஸ், சில இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மதம் எதில் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், இப்போ வரத்தில் இல்லை, டிசியில் இருக்கும். சரிங்களா. ஸோ அதெல்லாம் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த விதமான பதட்டமும் தேவையில்லை. ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட அவங்கள திருப்பியும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே வாங்கி தர சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப எனக்கு அது இல்லையே அப்படின்னு பயத்தில்லாம் நீங்கள் போகாதீங்க. ஓகே. ஸோ டே 1 கவுன்சிலிங்கில் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு எம்சி எல்லாருமே எடுத்துட்டாங்க. எம்சி இருக்கிறப்பவே ஒருத்தர் ஏஎஸ்ஓ எடுத்தார். சென்னை ஆளாக இருக்கலாம். சரிங்களா. பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. மெஜாரிட்டி விமன் தான் எம்சிஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் எல்எஃப் ஆடிட்டு, அப்புறம் ஹெச்ஆர்என்சி, அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவன்யூவும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெவன்யூலாம் நான் பார்த்த வரைக்கும் இந்த லேட் ஒரு 40ஸ்லேயே ரெவன்யூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் 25-26 ரேங்க்கில் இருக்கிறவங்களே ஒரு சிலர் எடுக்க ஆரம்பித்தாங்க. பிசிக்கு 285-86 வரைக்கும் போச்சுங்க. எம்பிசிக்கு 330 வரைக்குமே போச்சு. ஓவரால் ரேங்க்கில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பிசி, எம்பிசி, ஜென்ரல், ரிசர்வேஷன் இதில் எல்லாத்துலேயுமே லெவல் 12 முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிசர்வேஷனில் மட்டும் இருக்குது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்னும் இருக்குது. எம்சிஏ இன்னும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்க்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியான பேர் தான் பிஎஸ்டிஎம் நேற்று வந்திருந்தாங்க. ஸோ இப்போ பின்னாடி ரிசர்வேஷன் அப்படின்றது இப்போ நாள் அதிகமாக எல்லாருமே டாப் போஸ்ட் எடுப்பாங்க. எம்சிஏ எடுப்பாங்க, ஏசோ எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி போஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெவல் 12 273 போஸ்ட் அப்படின்றது ஃபில் ஆகிருக்கு. அவுட் ஆஃப் 424. ரெவன்யூ அசிஸ்டன்ட் 566 இருக்குங்க. இதில் 54 அப்படின்றது ஃபில் ஆகிருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு போச்சு. அப்புறம் சென்னை அப்படின்றது எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரிங்களா. ஸோ அப்புறம் மதுரை, இது மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்லலாம் ஜென்ரல் டர்னில் 1 மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாம் ரிசர்வேஷனில் தான் இருக்குது. ஜென்ரல் பிசியில் இருக்குன்னு, பிசியோ ஜென்ரலில் ஏதோ ஒரே ஒரு சீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ரெவன்யூ இந்த டே 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெவென்யூ எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏஜ் 25 அண்ட் பிலோ இருந்ததுன்னா ரெவென்யூ கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ரோத் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு நான் இப்போ சொல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா என்னை திட்டிகிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு 1000 பேருடைய அந்த எஸ்ஆரை பார்த்துருக்கேன். சரிங்களா. ஸோ அதனால் அவங்களுடைய க்ரோத் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்காது. ஸோ ரெவென்யூ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷம் அதே இடத்துலையே நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி எடுங்க.
ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துதாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ரெவென்யூவும் சேம் தான். இன்ஃபேக்ட் ரெவென்யூ பெரிய ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 18-20 பிளாக் போல் இருக்கும். ஸோ அதுலேயும் நல்ல க்ரோத் இருக்கும். ப்ரெஷர் வந்து ரெவென்யூவோட ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எல்லாருமே நல்ல வேலை அப்படின்னா சும்மாவே இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள போய் சேருது அப்படின்றது தான் நல்ல வேலையா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? உங்களுடைய சர்வீஸ் வந்து 100 பேருக்கு போய் சேருதுன்னா அது ரொம்ப நல்ல வேலை. ஸோ அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. 100 பேருக்கு சேரணும் அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரத்துக்கு பதிலாக 10 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி வரலாம். சரிங்களா? ஸோ நம்ம ப்ரைவேட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கும். நமக்கு பெரிய ஹையர் ஸ்டடீஸ்க்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வரோம் அப்படின்னா அதில் போயிருந்தோன்னா நமக்கு ஒரே மானிட்ரி பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கும். சம்பளம் கூடுதலாக வந்திருக்கும். ஆனால் இதனால் உங்களால் பல பேர் வந்து இப்போ ரெவென்யூவில் போய் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் வீடியோ சர்டிஃபிகேட் உங்களால் கிடைச்சிது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜென்ரேஷன், அவங்களோட 2-3 குழந்தைங்க எவ்வளோ விதத்தில் அது பெரிய விதத்தில் நன்மை அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? கண்ணுக்கே தெரியாது ஒரு ஆள் உங்களை வந்து கடைசி வரைக்கும் நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குட்வில் அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து உங்களை வந்து எந்த விதத்துலேயும் வாழ்க்கை ஃபுல்லுமே அது வந்து உங்களை ஒரு சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பஃபர் மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது. அசிஸ்டண்ட்டும் நிறைய எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து செக்ரட்டரியேட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செக்ரட்டரியேட் சென்னையில் இருக்கிறவங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே இந்த செக்ரட்டரியேட் வந்து நிறைய எடுத்தாங்க. சரிங்களா? ஈவோஸ் வந்து ஈவோ இன்னும் கூட சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஈவோ வந்து மெதுவாக தான் போகுது. ரொம்ப கம்மியான பேர் தான் ஈவோ எடுத்தாங்க. இன்றைக்கி போகிறவங்களுக்கு காலையில் போகிறவங்களுக்கு ஈவோ டக்குன்னு எடுத்துருவாங்க. ட்ரெஷரி விமன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெஷரி எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது. லெவல் 10 வந்து போயிட்டு இருந்தது. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து 2 பேர் போயிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல வேலை. சீனியர் இன்ஸ்பெக்டர் கரெக்டாக வேலை செய்கிறாரா இல்லையா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் நல்லா வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்றத பார்க்குறதே இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான களப்பணியில் போய் செய்யக்கூடியது. அதுவும் 2 பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு கிட்ட ஒரு தம்பி பேசிகிட்டு இருந்தா அப்படி அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருந்தது. இல்லை நான் இதுதான் எடுப்பேன். அவர் கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக. ஸோ நான் இதுதாங்க சார் எடுப்பேன் அப்படின்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தார். சரிங்களா? ஸோ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னொரு 4வது 5வது நாளில் பிகாம் படித்தவங்க நிறைய உள்ள வரப்போ இதை எடுப்பாங்க. ஸோ சில அசிஸ்டன்ட் போஸ்ட்டோடவே இது ரொம்ப நல்ல போஸ்ட். ரெவென்யூ அப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இதை விட இதுக்கு அப்புறமா வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் கன்சிடர் பண்ணி எடுக்கலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல கேள்வி கேட்குற இடத்துல இருப்பீங்க. ஸோ மற்றது எல்லாமே உங்களை கேள்வி கேட்குற இடத்துல இருப்பாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் உங்களை கேள்வி கேட்பாங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டில் பிடிஓ கேட்பாங்க இந்த வேலை செய்யும். நீங்கள் போய் ஆடிட் போகிறப்ப நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஸோ அது நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டே 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெவென்யூ போக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், செக்ரட்டரியேட் நிறைய எடுப்பாங்க. எல்லாமே இப்போ நாங்கள் பார்த்த ஒரு 100 பேர்கிட்ட பேசியிருப்பேன். எல்லாருமே வந்து நான் ஃபர்தராக குரூப் 1 படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ குரூப் 1 படிக்கிறது நாட் ஈஸி. நீங்கள் இப்போ இந்த ஆர்டர் வாங்கினப்ப உங்களுடைய தகுதிக்கு இது ரொம்ப கம்மியான வேலை அப்படின்ட்டு ஒரு நினப்பு இருக்கும். அந்த நினப்பில் நீங்கள் வந்து குரூப் 1 போகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கும். அது நீங்கள் கடைசி வரைக்கும் கடைப்பிடிங்க. நம்ம அலுவலகத்தில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மேஜையிலேயே நம்மளுடைய கனவை கரைச்சிடாதீங்க. அடுத்த நிலைமைக்கு போங்க. ஸோ 8 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு இருக்குது இல்லைங்களா அந்த நேரம் 16 மணி நேரம். ஸோ அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா குரூப் 1 சர்வீசஸ் ஈஸியாக வாங்கிடலாம். உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய சம்பளம் அப்படின்றது உங்களை வந்து சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் வச்சுருக்கோம். ஸோ யாருமே உங்களை இனிமேல் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் சம்பளம் கம்மியாக இருக்குது, இன்னும் சம்பளம் நிறையா வாங்குங்க அப்படின்ட்டு. ஸோ அதுவும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் படிங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒரு குரூப் 1 வேலையோ இல்லை யூபிஎஸ்சியோ நிறைய கிளியர் பண்ணலாம். இது நாங்கள் பார்த்தப்ப இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரிங்களா சார்? நான் போன டைம் இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தேன். 2 மெயின்ஸ் எழுதியிருந்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு வந்து என்னென்னா லீவ் அப்படின்றது அதை இப்போ நீங்கள் புதுசாக போய் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் காப்பி வாங்கின உடனே அந்த டைரக்டரேட்டுக்கு நேராக போய் லெட்டர் வந்து எழுதி கொடுத்துருங்க. நான் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கேன், எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, இப்போ உடம்பு முடியாமல் இருக்குது. இப்போ என்னென்னா ஸ்பௌஸ் எம்ப்ளாயிலாம் இருப்பாங்க சில இடத்துல. ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ உங்கள் கணவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் காப்பியும் அந்த லெட்டரோடு சேர்த்து வச்சு கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது
மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது, இல்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் அனெக்ஷரில் வச்சு அந்த லெட்டரோட கொடுங்க, எனக்கு இந்த ஊர் வேணும் அப்படின்ட்டு. அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 5 பேர் கொடுக்குறப்ப அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் போட்டுருவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறப்ப அவங்க சாலிடான ரீசன் அப்படின்றது கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் இது மாதிரி ஒரு லெட்டரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்க. ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாம் படிக்கிறப்ப லீவு நீங்கள் போடுறப்ப லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே அப்படின்றத நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு லீவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிஎல் 12 டேஸ் இருக்கும். அப்புறம் ஏர்ன் லீவ் வந்து 15 டேஸ் மொத்தம் 2 வருஷத்துக்கு 30 டேஸ் தான் இருக்கும். மற்றவங்களுக்குலாம் மொத்தமாக ஒரு நீங்கள் ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 30 டேஸ் ஏர்ன் லீவ் வரும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய லீவே வந்து ஒரு 12 நாள் ப்ளஸ் 15 நாள் 27 நாள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய நாள் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே போய் நீங்கள் லீவ் எடுத்து நீங்கள் ஃபர்தராக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ நிறையா நாங்கள்லாம் பார்த்ததுனால லீவ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் எப்படி வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம். 2 இயர்ஸ் லீவ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. லீவ் ஆன் லாஸ் அப்போ எடுக்கிறதா இருந்தாலுமே வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த மெட்டர்னிட்டி லீவ் வந்து எலிஜிபிள், எல்லாருக்குமே எலிஜிபிள் இருக்கும். ஸோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்கள் எல்லாருமே எடுக்கலாம். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நாங்கள் நேற்று கவுன்சிலிங்கில் பார்த்தப்ப 3 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, ஸோ ஒரு 10-20 குழந்தைங்க குட்டி குட்டி பார்ப்பாங்க, எல்லாமே அங்கே படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தாங்க, எல்லா அம்மாக்கள், சரிங்களா? ஸோ அதான் அவங்களாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த 3 வருஷத்தில் குழந்தை பிறந்து குழந்தை 1 வயசு ஆகிற குழந்தையெல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டைம் ஆனதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் நடந்திருக்கு. குட்டி பாப்பாக்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ என்னென்னா இப்போ குழந்தை பிறந்து 2 மாதம் தான் இருக்குது அப்படின்னா உங்களால் மீதி 10 மந்த்ஸ் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா 10 மந்த்ஸ் உங்களால் லீவ் எடுத்துக்க முடியும், மெட்டர்னிட்டி லீவை எடுத்துக்க முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே போயிடாதீங்க. பேபிக்கு வந்து 1 வயசு முடிஞ்சுது அப்படின்னா எடுக்க முடியாது. 1 வயசுக்குள்ளே இருக்குன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய இப்போ 6 மாதம் பேபிக்காக இருக்குன்னா மீதி 6 மாதம் உங்களால் லீவ் எடுக்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்க. ஸோ என்னென்னா இப்போ ஃபர்தராக டிபார்ட்மெண்ட்டில் உடனே கூட சில டிபார்ட்மெண்ட்டில் தந்துடுவாங்க. எப்போ ஃபில் ஆகி முடியுதோ, இப்போ முனிசிபல் கமிஷனர் வந்து டே 5 முடிஞ்சிருது அப்படின்னா அப்போவே டிஎன்பிசிலேருந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துடும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் கூட குரூப் 2A பெருசாக எதுவுமே இருக்காது. குரூப் 2ல் இருக்கவங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர் காப்பி எந்நேரமும் எதிர்பார்க்கப்படும். நேற்று ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கேட்டப்போ உடனேவும் நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லலாம் இப்போ அடுத்த ப்ரமோஷன் தராங்க, சிஎஸ்ஆர் ப்ரமோஷன் தராங்க. அதாவது ஏற்கனவே சீனியர் இன்ஸ்பெக்டராக இருந்தவங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் சிஎஸ்ஆர் ப்ரமோஷன் தராங்க. ப்ரமோஷன் தரப்போ அந்த இடத்துல வேக்கன்சி அப்படின்றது நிறைய க்ரியேட் ஆகும். இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் போடுவாங்க, சரிங்களா? லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் போடுவாங்க. அப்போ வேகன்சிஸ் எல்லா இடத்துலையுமே க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ ரெக்ரூட் பண்ண பேட்சை உள்ளே போடுவாங்க. ஸோ இதுதான் ஃபுல்லுமே எப்பயுமே நடக்கும். ஸோ ஃபர்தர் டே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நான் அப்டேட்ஸ் தர பார்க்குறேங்க, டைம் இருந்தது அப்படின்னா என்னென்ன ட்ரெண்டில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ டே 1 சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்றது ட்ரெண்டாக நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரெவென்யூ ஆரம்பித்தாங்க. டே 2ல் ரெவென்யூ ஃபுல்லாக எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி டே 3 டே 4 அப்படின்றது கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் போட பார்க்குறேங்க. ஓகே, ஸோ எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கிடைக்காதவங்க இதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும், இதை விட பெரிய போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்றதும் என்னோட பெரிய ஆசையாக இருக்குங்க. நன்றிங்க.